கன்னிராசி சனி தசை. கன்னிராசிக்கு சனி தசை அப்படிங்கிறது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இந்த கன்னிராசிக்கு 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, 6 குடைய கிரகம். அதாவது 6ஆம் அதிபதி, 8 குடைய கிரகம், 12ஆம் அதிபதி, இந்த மறைவு ஸ்தானங்களுக்கு வரக்கூடிய அதிபதிகள், அந்த பாவாதிபதிகள் யோகம் செய்யக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வந்தால் கூட இன்னொரு பாவம், பாக்கி ஸ்தானமாக வந்தால் கூட இன்னொரு பாவம். ஆனால் அது மாதிரி பாவத்துக்கு அதிபதியாக வந்துட்டால் அஷ்டமாதிபதிய பலன்களையோ அல்லது 6ஆம் அதிபதியோட பலன்களையோ 12 கூடைய பலன்களையோ பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. முழுக்க முழுக்க யோகாதிபதியாக மாறிவிடும். அப்போ கன்னிராசிக்கு இது யோகத்தை செய்யக்கூடிய தசை. இந்த யோகத்தை செய்யக்கூடிய தசை ஏன் நன்மை செய்யலை? ஒரு சில பேருக்கு நன்மை செஞ்சுட்டு வருது. ஒரு சில பேருக்கு அந்த தசை ஆரம்பித்து பரவாயில்ல, நல்லபடியாக போயிருக்கும். முதல் 10 வருஷம் நல்லபடியாக போயிருக்கும். பின்னாடி 9 வருஷத்தில் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வருவாங்க. நீங்கள் எந்த பாகத்தில் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்களா? அதாவது சனி தசை ஆரம்பித்து 19 வருஷத்தில் எத்தனை வருடம் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது ஓடி இருக்கும். பின்னாடி 9 வருஷம் அப்படிங்கிறது அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் கன்னிராசிக்கு அவயோக புத்திகள். அதாவது சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, அதன் பிறகு வரக்கூடிய ராகு புத்தி, குரு புத்தி எல்லாமே அவயோகம் செய்யக்கூடிய புத்திகள். அப்போ அந்த பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துரும். முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருடங்கள் இந்த ராசிக்கு யோகாதிபதியோட புத்திகள். ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய 10 வருடங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய புத்திகள். சனி தசை, சனி புத்தி, அதன் பிறகு புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி வரைக்கும் இது எல்லாமே நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும். எப்படி பார்த்தாலும் அப்படிதான் உட்காந்துருக்கும். முதல்ல அந்த தசை நல்லா இருக்கா அப்படின்றது மட்டும் பார்க்கணும். அந்த தசை நல்லா இருக்கு அப்படின்னாக்கா அது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஆட்சி உச்சத்தில் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த ராசிக்கு மறையாமல் இருக்கணும், அவ்வளோதான். சுபகிரக சேர்க்கை. இப்போ நட்சத்திராதிபதியும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, மறைவு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடாது, அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடாது. அந்த நட்சத்திரமும் பலம், அந்த நட்சத்திராதிபதி அந்த வீடு கொடுத்த கிரகம் கன்ஃபார்மாக பலம். அந்த பலமாக இருந்தால் மட்டும்தான் முதல் 10 வருஷம் கன்ஃபார்மாக சொல்லலாம். 19 வருஷமும் சொல்லலாம். ஆனால் சனி தசைக்கு எப்படி அந்த 19 வருஷத்துக்குள்ள உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து 7.5 சனி வந்துடும், அப்படி இல்லைனாக்கா அஷ்டம சனி வந்துடும். இது மாதிரி அஷ்டம சனின்னு சொல்ல முடியாது. 6ஆம் இடத்துல சனி, 7, 8 இந்த 3 இடத்துல அது ஒரு 7.5 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த 7.5 வருஷமும் தசை சரி இல்லைன்னா அந்த 7.5 வருஷமும் சேர்ந்து செய்யும். இந்த பக்கம் ஜென்ம ராசியில் சனி, 12ஆம் இடத்துல சனி, 2ஆம் இடத்துல சனி, இது ஒரு 7.5 இருக்கு இல்லையா. கிட்டத்தட்ட இந்த 7.5 வருஷமும் அந்த 7.5 வருஷமும் 15 வருஷம் சனி பகவான் எடுத்துப்பார். இது தசை சரியில்லைன்னா. தசை சரியா இருந்தா ஒரு 7.5 சனி மட்டுமும் பிளஸ் 2.5 வருஷம் அஷ்டம சனி மட்டும்தான். அதாவது இந்த 30 வருஷத்துக்குள்ள இந்த 10 வருடங்கள் அவர் கைக்கு போயிடும். அவர் கொடுக்கறது தான் பலன். இந்த சனி பகவான், சனி பகவானை தவிர்த்து பெருசா எந்த கிரகமும் கொடுக்காது. ஏன்னா கோச்சார சனி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ கோச்சார சனி 2023 உங்களுக்கு சனி பயிற்சி, 23 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துலேருந்து இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 7ஆம் இடத்துல போயிட்டு இருக்கார். இப்போ 23 இல்லைன்னா 22 கூட, அதாவது அந்த அவிட்ட நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு 5ஆம் இடத்துல, அந்த கடைசியில் அந்த பாதத்தில், அதாவது முதல் பாதத்தில் அடியெடுத்து வைக்கும் போதே ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம் சனி பகவான். அது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது, செவ்வாய் இப்போ கடகராசியில் நீசமாக இருக்கிறான்னு வச்சிங்களேன். நீசமாக இருக்காருன்னா 7ஆம் பார்வை அவருக்கு பதியும். நீசமாக இருக்காரு, ஒன்று ஆயில்யத்தில் இருக்கலாம், ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கலாம். அது மாதிரி நீச பார்வை, அதாவது சனி பகவானுடைய 7ஆம் பார்வை நீச கிரகத்துக்கு. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ இல்லை 10ஆம் இடத்துல 10ஆம் பார்வை படக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தாலோ ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கேதுவோட நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருந்திருக்கும், அதாவது மக நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகங்கள் இருந்திருக்கும். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல சனி பகவான் போகிறதுக்கு முன்னாடியே ஆரம்பித்து கடன் பிரச்சனை, அப்படி இல்லைனாக்கா அந்த ஒரு வளர்ச்சி இல்லாமல் பண்ணுறது, ஏதோ ஒன்று நீங்கள் செய்கிற வேலை இல்லைனா தொழில் அதுலேருந்து கொஞ்சம் மைனஸ் ஆகிருக்கும். இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை அங்கேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இது தசை சரியில்லாதவர்களுக்கு மட்டும் 22 ஆரம்பிச்சிருக்கோம். 23 ஒரு சில பேருக்கு ஆரம்பித்து இப்போ 24 வேலை பிரச்சனை, 25 வேலை பிரச்சனைகள் ஒரு சில பேர் கொடுத்துருக்கு. அந்த வேலை பிரச்சனை எல்லாமே இப்போ சனி தசையில் என்ன நடக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரு பக்கர நிவர்த்திக்கு சூப்பராக இருக்கும். சனி பகவானும் அந்த புரட்டாதி விட்டு தாண்டிட்டார். இப்போ உத்திரட்டாதியில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இந்த உத்திரட்டாதியில் இருக்கும்போது
உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் மட்டும்தான் பார்க்கணும். சனி பகவான் வந்து யோகாதிபதி, பெருசாக கெடுக்க மாட்டார். சனி பார்வையில் அந்த உங்கள் ஜாதக அடிப்படையில் இருக்கக்கூடிய சனி பார்த்தா தான், அதாவது பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியை கோச்சார சனி பார்த்தா மட்டும்தான். அந்த இடத்துல சனி பகவான் இல்லைன்னாக்கா இப்போ வேலை மாற்றங்களும் உண்டு. வேலை மாற்றம் அப்படின்னாக்கா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலை நல்லா இருக்கும், உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ஒரு வேலை நீங்கள் மாற்றணும்னு நினச்சா அப்போ மாற்றலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இல்லை வேறு கம்பெனிக்கு மாறுறது, அது மாதிரிலாம் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். இதே 10ஆம் இடத்துல குரு பகவான் அந்த வக்கர நிவர்த்தியான பிறகு அந்த குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு பதிவாகுது ராசிக்கு. அதே மாதிரி சனி பகவானுடைய 10ஆம் பார்வையும் ராசிக்கு 4ஆம் இடத்துல. இது வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள். பாசிட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு வந்து வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும், நல்லா இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு இப்போ தான் வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம். ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே வருது இல்லையா, அது. தொழிலில் கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கடன் பிரச்சனை தீரும். அதாவது பணம் வரல அப்படின்னா இப்போ வரும். மணி லாக், நிறைய பேருக்கு வந்து மணி லாக் ஆயிருக்கு இல்லையா, அதெல்லாம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து பொருளாதாரம் சார்ந்து நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது இல்லையா, அது எல்லாமே தீரும். பொருளாதாரம்னா குடும்ப பொருளாதாரம், குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த சனி தசையை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரித்து சொல்லலாம், ஒவ்வொரு புத்திக்கும் சொல்லலாம். ஆனால் முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்க, அந்த முதல் 10 வருஷத்தில் எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குதுங்க, முதல் 10 வருஷம் சொல்ல முடியாத துயரத்தை அனுபவிச்சுட்டு வரேன். இந்த ராசிக்கு யோகாதிபதி தான், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தான். ஆனால் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருப்பார் சனி பகவான். மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, இப்போ தசை ஆரம்பிக்கும் போதும் கோச்சாரத்தில் மறைஞ்சிருப்பார். அந்த டைமில் இருந்தே எனக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுத்தது. 7.5 சனி கூட எனக்கு நல்லா இருந்ததுங்க, 7.5 சனிக்கு பிறகு தான் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க, இப்போ ஜாதகமே செக் பண்ணலாம் கூட பரவாயில்ல, ஆனால் வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையை பார்த்து செய்யுங்க. வாக்குவாதங்கள் வேண்டாம். தொழிலில் இருக்கிறீங்களா, பெருசாக கடன் வாங்க வேண்டாம், பெருசாக வந்து நீங்கள் எதுவுமே, அதாவது யோசித்து பண்ணுங்கள், 4 பேர் ஆலோசனை கேட்டு பண்ணுங்கள். எடுத்தங்க ஒருத்தனை எதையும் பண்ணாதீங்க. சுற்றி இருக்கிற நபர்களை கொஞ்சம் பார்த்து நம்புங்க, எல்லாத்தையுமே நம்பிடாதீங்க. ஃபேமிலியில் இருக்கிறவங்கள தவிர வேறு யாருமே நம்பாதீங்க இந்த சனி தசையில் இருக்கிறவங்க. ஏன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி அது வர்றது நெகட்டிவாக தான் வரும். நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் சரி அது நெகட்டிவாக தான் வரும். நீங்கள் நெகட்டிவாக செஞ்சால் இன்னும் அதிகமாக வரும், அது மாதிரி. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. எல்லாருக்குமே சொல்லலை, இது வந்து இந்த சனி தசை ஆரம்பிச்சிலேருந்து எனக்கு கஷ்டப்படுறேன்றவங்களுக்கு. ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருடங்கள் உங்களுக்கு கேரண்டி சொல்லலாம். அது கூட வந்து அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு தான் வரும் அப்படின்னு எடுத்துக்கணும். இன்னும் 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு தான் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் ஆரம்பிக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. கிட்டத்தட்ட பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் வேற லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் அந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லாம் இது வந்து 9 வருஷம் சிறப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கிறேன் அது மாதிரி. இதே வந்து கடக லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கெல்லாம் சனி பகவான் நன்மை செய்யாது. ஆனால் பின்னாடி வரக்கூடிய 9 வருஷம் தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ செவ்வாயோட லக்னமாக வந்தால் கூட சரி, குருவுடைய லக்னமாக வந்தால் கூட சரி, பின்னாடி வரக்கூடிய 9 வருஷம் உங்களுக்கு வந்து நம்பிக்கைக்குரியது தான். முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. சரி நல்லாவே இருக்கிறேன் அப்படின்னாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷமும் உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அதில் வந்து தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, கடன் வாங்குறதை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. பெருசாக கடன் வாங்க வேண்டாம். இப்படியே தொழில் பண்ணணும் அப்படின்னாக்கா கடன் வாங்கி தான் ஆகணும், அதான் ரொட்டேஷன். அதில் கொஞ்சம் பார்த்து பண்ணால் அந்த தொழில் அப்படிங்கிறது வளர்ச்சி கொடுக்கும். இது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. பெரும்பாலும் வந்து உங்களை விட உங்களோட வாரிசுகளுக்கு சிறப்பு. வாரிசுகள்னாக்கா வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் எல்லாமே அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன், வயசுக்கு ஏற்ற மாதிரி. இந்த சனி தசை அப்படிங்கிறது என்ன வயசில் வரும்? உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்போ உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு 55 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும் வரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் 50 வயசுலேருந்து 69 வயசு வரைக்கும். இப்போ 5 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தில் 46லேருந்து 65 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 42லேருந்து 61 வயசு வரைக்கும். இப்போ சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் இந்த சனி மகா தசை அப்படிங்கிறது வரும். இது வயசில் இந்த வயசில் வரும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நான் சொல்கிறதுல ஒரு முன்ன பின்ன ஒரு வருஷம் முன்ன பின்ன இருக்கலாம். அது உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. எது எப்படி இருந்தாலும் சரி, முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம், இந்த 19 வருஷத்துக்குள்ள
முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா பரவாயில்ல, நல்லா தான் போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இப்போ அடுத்து 8ஆம் இடத்துக்கு வருவார். இருந்தாலும் கடன் வாங்குறதுல கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்க. நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் அப்படின்ட்டு. முதல் 10 வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே போயிருக்கும். பின்னாடி 9 வருஷம் தான் இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு 2023 இருந்து இல்லைனா 22 இருந்து கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். இந்த கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடன் எல்லாம் சால்வ் ஆகிடும். ஏன்னா குரு வந்து நல்லா இருக்கார். குரு வந்து 10ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி. ஒரு சில பேருக்கு வந்து தொழிலை மாற்றலாமா அப்படின்னு கூட தோணும். ஒரு சில பேருக்கு வந்து இடம் மாற்றலாமா அப்படின்னு தோணும். ஏதோ ஒரு முயற்சிகளை கையில் எடுப்பீங்க. இது வந்து அடுத்தவங்க பேச்சு கேட்காம, ஒன்று உங்களுக்கு வந்து தொழில் நல்லா போயிட்டு இருக்கா, அந்த தொழிலை நல்லபடியாக போட்டோம், அவரேஜாக போதா பார்த்துங்க. இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டத்தில் போகுது அப்படின்னாக்கா வீட்டில் யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களோட ஜாதகப்படி அவங்களோட பேரில் மாற்றிட்டு வெளியாட்களை யாரையும் நம்பி பண்ணாமல் வீட்டில் இருக்கவங்களோட ஜாதகத்தை வச்சு அவங்களோட பேரில் மாற்றிட்டு நீங்கள் தொழில் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா தொழிலுங்கிறது நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து சனி தசைங்கிறது நீங்கள் யாரார் கூடலாம் கான்டாக்ட் வச்சுக்கிறீங்களோ, யாரார்கிட்டலாம் நீங்கள் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, அவங்ககிட்ட வாங்குறீங்களோ அவங்களாம் சரி இருக்க மாட்டாங்க, ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அது மாதிரிலாம் நிறைய இருக்காதுல்ல, எல்லாருக்குமே நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ தொழிலே நஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னா உங்கள் மனைவி பேரில், குழந்தைகள் பேரில், அவங்க பேரில் மாற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிற மாதிரி ஒரு சம்பளம் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் தொழில் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் கணக்கு பார்க்க போகிறீங்க, எல்லாமே ஓகே தான். நீங்கள் வந்து ஒரு சம்பளத்துக்கு இருக்கிற மாதிரி அப்படி ஒரு இது ஏற்படுத்திட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த தொழிலுங்கிறது கொஞ்சம் ரன் ஆகும், ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இதன் பிறகு வந்து சிறப்பாக இருக்கும். அது மாதிரி பண்ணிங்க. ஏன்னா சனி தசையில் நிறைய இருக்குது. சனி தசையை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். கன்னிராசியில் வந்து சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.